அனைவருக்கும் வணக்கம். ஆட்டோ டைம் சேனல் நான் தினேஷ்குமார். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் நல்ல கொளுத்தி எடுக்குதுங்க. அந்த மாதிரி தான் ஈவி மார்க்கெட். அதாவது ஸ்கூட்டரில் ஈவி மார்க்கெட் வந்து நல்ல ஹார்ட் ஆஃப் த டாப்பிக்காக இருக்குது. ஏன்னா பிராண்டுக்கு ஒரு ஈவி வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி கவர்மெண்ட் தரப்பில் சொன்னதுலேருந்து எல்லா பெரிய பிராண்ட்ஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈவி வண்டி வந்து அவங்க லான்ச் பண்ணாங்க. ஸோ அதில் வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிற வண்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுசுகி. ஸோ சுசுகிங்கிற பிராண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரஸ்டடான பிராண்டு. அதில் ஆக்சிஸுங்கிற பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கூட்டர் ஐஸ் இன்ஜின்ஸில் கொடி கட்டி பறக்குதுன்னு சொல்லாங்க. அது போக இப்போ அவங்களும் வந்து ஈவி வந்து கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இந்த சுசுகி ஆக்சஸ் வந்து அவங்க வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி லான்ச் பண்ணாங்க. பட் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா டீலர்ஷிப்க்கு எல்லாமே வந்து அவங்க கொடுத்து டெஸ்ட் ட்ரைவ்ஸும் எல்லாமே பார்க்கலான்னு வந்து சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி இந்த வண்டி நமக்கு ரிவ்யூ கொடுத்தது ஸ்ரீ அருண் சுசுகி கோயம்புத்தூர். ஸோ இந்த வண்டி நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பார்க்கணுன்னா மேலே காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். கோயம்புத்தூர் சர்க்கிளில் நீங்கள் அந்த காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து ஹோம் டெஸ்ட் ட்ரைவ் கூட ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணலாம். ஆக்சிஸ் அப்படிங்கிற டாபிக்குள்ளே வருவோம். சுசுகியில் ஆக்சிஸ் வந்து கொஞ்சம் டிலேன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க 8 மாதத்துக்கு முன்னாடி லான்ச் பண்ணாங்க. பட் இப்போ தான் வந்து அவங்க சில பல ஃபாஸ்ட் சார்ஜிங் நெட்வொர்க்கோடு உள்ளே வந்திருக்காங்க. ஸோ அது கவனிக்கத்தக்க ஒரு மெயின் பாயிண்ட்டாக இருக்குங்க. சுசுகி ஆக்சஸ் ரியல் டைமில் இன்றைக்கி ஊருக்குள்ளே ஓடுறதுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற டெஸ்டிங் வீடியோ போக டீட்டெயில்டான ஒரு ரிவ்யூ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுசுகி ஆக்சிஸ். அந்த ஆக்சிஸுங்கிற பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சிஸோட பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லைங்க. சுசுகியில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு டெடிகேட்டடாக ஒரு பிளாட்ஃபார்ம் போட்டு அந்த எலக்ட்ரிக்குன்னு பிளாட்ஃபார்ம் போட்டு இந்த ஆக்சிஸ் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக நீங்கள் பார்க்கலாம். இந்த சுசுகி ஆக்சிஸ்க்கு நம்ம வந்து உள்ளே போகிறதுக்கு முன்னாடி டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி இதோட ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. இதோட எக்ஸ்ஷோரூம் வந்து பார்த்தீங்கன்னா 1,92,000 வந்து வருது. எக்ஸாக்டான ப்ரைஸ் வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இதோட பேட்டரி ஸ்பெக்குன்னு பார்க்கும்போது எல்எஃப்இ பேட்டரி கொடுத்துருக்காங்க. 3 கிலோவாட் பேட்டரி வந்து இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மிட் டிரைவ் மோட்ரு, அது போக ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் சார்ஜுக்கு 95 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து ரியல் டைமில் வந்து போகுங்கிறது சுசுகி தரப்பில் வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா. 1,92,000 சொல்லிட்டு அவங்க ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் சுசுகி பிராண்டுங்கிறனால. பட் அந்தளவுக்கு உள்ள என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் டிசைன் ரீதியாக வந்து பார்க்கலாம். டிசைன் வந்து நல்லா ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது ஒரு ஸ்லீக்கியான டிசைனாக கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோவில் பார்க்கும்போது வண்டி வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சு. பட் நேரில் பார்க்கும்போது அப்படியெல்லாம் இல்லைங்க. ஒரு மிட் சைஸ் ஸ்கூட்டரை விட கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. ரொம்ப பெரிய ஸ்கூட்டர்னு சொல்ல முடியாது. மிட் சைஸ்க்கு அடுத்தபடின்னு சொல்லலாம். பார்க்குறதுக்கு நல்லா பெருசாகவே இருக்குது. அந்த சீட்டு, வண்டியோட லுக்கு, வண்டி வந்து ரியல் டைமில் பார்க்கும்போது நல்லா பெரிய வண்டியாக தான் இருக்குது. நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி வண்டியோட டிசைன் நீங்கள் பார்க்கலாம். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லீக்காக கொடுத்து அதுக்கு கீழே தான் வந்து ஹெட்லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஃபுல் எல்இடி செட்டப்க்கான ஹெட்லைட் வந்து இங்கே சின்னதாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வைசர் வர இடத்துல ஒரு கிரே கலர் ஃபினிஷிங்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு வைசர் டிசைன் மாதிரி நல்லா ஒரு ஸ்லீக்காக அப்படி கீழே ஃப்ரண்ட்டில் இறங்கின மாதிரி. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரைட்டான ஒரு டிசைன் வந்து ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி ஒரு கொடுத்துருக்காங்க. அதுக்கு பேரலாக கீழே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த டிஆர்எல்லோட ஸ்ட்ரைப்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே ஆரம்பிக்கிறது அப்படியே டிஆர்எல் வழியாக வந்து கீழே வரைக்கும் வருதுங்க. ஸோ இந்த சென்டர் பேனலுமே வந்து கிரே கலர் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. அது போக ஃப்ரண்ட்டோட பேனல்னு பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு கீழே நல்ல ஸ்லீக்காக இறங்கின மாதிரி ஒரு டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நம்மளோட சுசுகி லோகோ வந்து கொடுத்துருக்காங்க. சேம் கார்லேயும் இதுலேயும் ஒரே லோகோ தான். ஸோ சைடு இண்டிகேட்டர்ஸ்ன்னு பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சைடு இண்டிகேட்டர்ஸ் நல்லா ப்ரொஜெக்டடாக நீட்டாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்து மக்கார்டு வந்து அதாவது அந்த ஸ்லீக்கான ஒரு ஃப்ரண்ட் பேனலுக்கு உள்ளிருந்து தான் மக்கார்டு வந்து வெளியில் ப்ரொஜெக்ட் ஆகுது. ஸோ டிசைன் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து ஒரு ஜாப்பனீஸ் டிசைன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ ஓவராலாக இது வந்து ஜாப்பனீஸ் இன்ஸ்பைர்டான டிசைனாக தான் இந்தியாவிலே நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சுசுகி தரப்புலன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் யூஸ் பண்ணியிருக்க சஸ்பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ட்வின் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வீலோட சைஸ்ன்னு பார்க்கும்போது 90க்கு 90 6-12 இன்ச் வீல் வந்து கொடுக்குறாங்க. அது அலாய் வீலாகவே கொடுக்குறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமண்ட் கட் ஃபினிஷிங்கில் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்க்கலாம் நல்ல ஒரு ஸ்போக்ஸ் வச்ச ஒரு அலாய் வீல் டிசைன். அப்புறம் பிரேக்கிங் ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து டிஸ்க் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. ஏபிஎஸ் இல்லை, பட் சிபிஎஸ் பிரேக்கிங் வந்து இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது சைட் டிசைன் பார்ப்போம். சைடோட டிசைன் நீங்கள் பார்க்கலாம். ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஸ்கூப்க்கு ஏற்ற மாதிரி இங்கே வந்து கட்டு வந்து நல்லா ஃப்ரண்ட்டில் போயிருக்கு. ஸோ இங்கே உட்கார்றவங்களுக்கான ஸ்பேஸும் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும். கால் வைக்கிறவங்க இங்கே வரைக்குமே வைக்கலாம். ஸோ அந்த கிரிப் வந்து அது வரைக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளைனான டிசைன் தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. சைடு பேனலுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பிளாஸ்டிக் பில்டு தான். வண்டியை வந்து ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் பில்டு தான். இந்த பேனலுமே வந்து நல்லா ப்ளைனாக இருந்தாலுமே இங்கே வந்து ஒரு சின்ன ஸ்ட்ரைப்ஸ் வர மாதிரி ஒரு ஷேப்ஸில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த இண்டிகேட்டர் வந்து வரதுக்கு முன்னாடி அதோட ப்ரொஜெக்ஷனாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ப் கட்டு, அதாவது இந்த ப்ளைன் பேனல்லே ஒரு ஷார்ப்பான கட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ்ங்கிற பேட்சிங் வந்து அவங்க ஒட்டியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஷோரூமில் வந்து ஒட்டியிருக்காங்க டெஸ்ட் ட்ரைவுக்கான வண்டிங்கிறதுக்கு மென்ஷன் பண்ணுறதுக்காக. பட் இது இல்லைன்னா ப்ளைனாக தான் இருக்கும். எந்த வித கிராஃபிக்ஸுமே வந்து அவங்க வந்து
இதில் வந்து போடலை. பட் நமக்கு ஏற்ற மாதிரி வேணால் நம்ம வெளியில் வந்து ஆஃப்டர் மார்க்கெட்டில் வந்து நிறைய கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் சைடில் நீங்கள் ஓவராலாக பார்க்குற இது. ஃபுட் பேக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நல்லா சென்டராக ப்ளேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வண்டியில். ஸோ ஃபுட் பேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அலுமினியம் அலாயில் இருக்கிற ஒரு ஃபுட் பேக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சென்டரில் பேக் பண்ணிட்டிங்கன்னா நல்லாவே பேக் ஆகிடுது. ஸோ டிசைன் வந்து சைடில் ஓவராலாக பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. ரியல் ப்ரொஃபைல் பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே நீங்கள் சைடில் அலாய் வீலோட டிசைன் நீங்கள் பார்க்கலாம். அந்த டைமண்ட் கட் அலாய்ஸ் வந்து அவங்க பெருசான ஒரு டிசைனில் நல்லா ஓப்பனாக கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு பெல்ட் டிரைவ் தான். ஸோ அந்த சைடு தான் வந்து பெல்ட்டுக்கான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பனாக கொடுத்துருக்காங்க. அந்த ஃபுல் வீலை வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். அப்படியே நீங்கள் வாங்க ரியரோட ப்ரொஃபைல் வந்து நீங்கள் பார்க்கலாம். இங்கே நல்ல ஒரு ஃபுல் எல்இடி செட்டப்புக்கான பிரேக் லேம்ப்ஸ், இண்டிகேட்டர்ஸும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்இடியில் தான் கொடுத்துருக்காங்க, இன்க்ளூடிங் நம்பர் பிளேட் லைட் வரைக்குமே. இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரே கலர் ஃபினிஷிங் பேனல் வந்து மேலே யூஸ் பண்ணியிருக்காங்க. கீழேயுமே அதுதான் வருது. அதுக்கு கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் பிளேட்டிங்கான ஃப்ரேமிங் மட்டும் தான் வந்து அந்த சொர பிளாஸ்டிக்ஸில் வந்து மக்காடோட சேர்த்து கொடுத்துருக்காங்க. கீழே வந்து 2 இண்டிகேட்டர்ஸ், அதுக்கு மேலே வந்து ஒரு நீட்டான ஒரு பிரேக் லேம்ப்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணி ஒரு ஃபிட் அண்ட் ஃபினிஷாக நல்லா குவாலிட்டியாகவே கொடுத்துருக்காங்க. வண்டியோட லெஃப்ட் சைடில் நீங்கள் பார்க்கலாம், நல்லா கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு கேசிங்கால். இதுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா பெல்ட் டிரைவ் வந்து இருக்குங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு எஃபிஷியன்ட்டான பெல்ட் டிரைவாக சொல்கிறாங்க. மோட்ரு வந்து பார்த்தீங்கன்னா மிட் டிரைவ் மோட்ரு தான். ஸோ சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கனெக்டிவிட்டிக்காக பெல்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதையுமே நல்லா நீட்டாக க்ளீனாக பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல்லாக பேக் ஆகிடுக்கு. இந்த மோட்டரோட அதிகபட்ச பவராக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பவர் ஸ்பெக்ஸில் சொல்லணுன்னா 5.5 PS பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுங்க. 4.1 கிலோவாட் வந்து அதோட கிலோவாட் பவர் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். டார்க்குன்னு பார்க்கும்போது 15 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து இதோட அவுட்புட் வந்து அதிகபட்ச அவுட்புட்டாக வந்து இருக்குங்க. வண்டியோட ஸ்பீடு எவ்வளோ போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்கனாமியில் வந்து பார்த்தீங்கன்னா 51 கிலோமீட்டர் ஸ்பீட்லேயே போகும். அது போக இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஏ ரைட் பி அப்படின்னு சொல்லி 2 வந்து மோட்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அது நான் உங்களுக்கு டிரைவில் வந்து என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்கிறேன். அதில் வந்து அதிகபட்ச டாப் ஸ்பீடாக வந்து பார்த்தீங்கன்னா 71 கிலோமீட்டர் பெர் ஹவர். அதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்ச கிலோமீட்டராக வந்து 71 கிலோமீட்டர் பெர் ஹவராக வந்து அவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ரியரோட சஸ்பென்ஷன் பார்க்கும்போது சிங்கிள் சஸ்பென்ஷன் தான் வரும். நல்ல ஒரு காயில்டு சஸ்பென்ஷனாக கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வண்டியோட லெஃப்ட் சைடில் தான் வந்து ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க அந்த மோட்டரோட டிரைவுக்கு மேலே. ஸோ அதுதான் வந்து பின்னாடி இருக்கிற ஒரே ஒரு சஸ்பென்ஷன். பட் எப்படி இருக்குங்கிறத நம்ம வந்து டிரைவ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதை வந்து நம்ம டிரைவில் பார்க்கலாம். வண்டியோட டெக்னிக்கல் அண்ட் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் பார்க்குறதுக்கு மட்டும் வண்டியோட கீயை காட்டிக்கிறேன். இங்கே பார்க்கலாம் நீங்கள், சேம் நம்மளோட சுசுகி கார்ஸில் எப்படி கீஸ் வருமோ அதே மாதிரி லோகோ போட்டு கார் கீ மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிசிக்கல் கீ கிடையாது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிமோட் லாக் கீ தான். ஸோ இந்த கீயில் வந்து பார்த்திங்கன்னா 2 பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா லாக் அண்ட் அன்லாக் பட்டன், அதுக்கு மேலே இன்னொரு பட்டன் வந்து பார்த்திங்கன்னா ஃபைண்ட் பட்டன். இது அமுத்துனீங்கன்னா 2 டைம் பீப் சவுண்டு கேட்கும். அந்த ஹசார்டு வந்து 2 டைம் வந்து பிளிங்க் ஆகும். ஸோ வண்டி வந்து ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிக்கலாம். இந்த லாக் பட்டனை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து இது வந்து நல்லா லாங் ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 2 டைம் க்ரீன் லைட் எரிஞ்சு ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் லைட் எரியும். அதாவது பிளிங்க் ஆகும். 2 டைம் க்ரீன் லைட் வந்து பிளிங்க் ஆகிட்டு 3வது டைம் ரெட் லைட் இருந்துச்சுன்னா வண்டி வந்து லாக் ஆகுது அப்படிங்கிற அர்த்தம். அதுவே நீங்கள் வந்து இதை லாங் ப்ரெஸ் பண்ணும்போது 2 டைம் அந்த ரெட் லைட் எரிஞ்சு 3வது டைம் க்ரீன் லைட் இருந்துச்சுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா வண்டி வந்து அன்லாக் ஆகிடுச்சு, அதாவது பேர் ஆகிடுச்சு அப்படிங்கிற அர்த்தம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேர் பண்ணிட்டேன். இந்த கீழே குட்டியாக ஒரு எல்இடி லைட் தெரியும். பட் பகல்லே ஓரளவுக்கு நல்லா விசிபிளாக தான் தெரியுது. வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கீ பேர் ஆகிடுச்சுங்கிற இண்டிகேஷன் வந்து நீங்கள் வந்து கிளஸ்டரில் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஒரு ஆரஞ்சு கலரில் வந்து கீ பேர் ஆகிடுச்சுன்னு காட்டுது. அந்த டைமில் கீ வந்து வண்டி கிட்ட தான் இருக்கணும். ஒன்று எதிர் உங்கள் பேக்கெட்லேயோ இல்லை வண்டி கிட்டேயோ வந்து இருந்தால் மட்டும்தான் அடுத்த விஷயங்கள் நடக்கும். அதுக்கு அடுத்தது சைடு லாக்கில் இருக்கிறது எப்படி ரிலீஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து கீ ஃபாப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ப்ரெஸ் பண்ணி இப்படி ரிலீஸ் பண்ணிங்கன்னா சைடு லாக் வந்து ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆகிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் அப்படிங்கிற பொசிஷனில் வந்து இருக்குன்னு நம்ம வச்சுக்கலாம். அதிலே இப்படி நீங்கள் மறுபடியும் இன்னொரு டைம் ரொட்டேட் பண்ணிங்கன்னா இங்கே நீங்கள் மீட்டரில் பார்க்கலாம் வண்டி வந்து ஆன் ஆகிடுச்சு. சுசுக்கிங்கிற லோகோ வந்து அழகான ஒரு டீமில் வந்து ஓப்பன் ஆச்சு. அதாவது காரில் வர அதே லோகோவோட. இதுதாங்க இந்த வண்டியோட மீட்டர் கிளஸ்டர்னு சொல்லலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4.2க்கான டிஎஃப்டி டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குங்க. டே டைமில் இப்போ மொட்டை வெயிலில் நான் எடுத்துகிட்டு இருக்கேன். அதுலேயுமே வந்து கிளியராக தெரியுது. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா போல்டாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் சைடு ஸ்டாண்ட் போட்டிருக்கங்காட்டி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சைடு ஸ்டாண்ட் இண்டிகேட்டர் வந்து காட்டுது. ஓகே, நம்ம சைடு ஸ்டாண்ட் எடுத்துருவோம். ஸோ சைடு ஸ்டாண்ட் எடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புஷ் ஸ்டார்ட் அப்படிங்கிறத வந்து இதில் காட்டுது. ஸோ பிரேக்கை பிடிச்சிட்டேன். இந்த இடத்துல வந்து நீங்கள் பார்க்கலாம், நார்மல் ஐசி இன்ஜின்ஸில் வந்து எப்படி கில் சுவிட்ச் கொடுப்பாங்களோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. கில் சுவிட்ச் வந்து ஆஃபில் இருக்குன்னு வைங்க. இப்போ நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா வண்டி வந்து ஆன் ஆகிடுச்சு. அதுக்கு நீங்கள் பிரேக் ப்ரெஸ் பண்ணியிருக்கணும், ஸ்டாண்டை ரிலீஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இதுதான் வந்து இதுக்கான கண்டிஷன்ஸ். அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா /R அப்படிங்கிறது வந்து எதுக்கு போட்டிருக்கா, இது இன்னொரு டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரிவர்ஸ் மோட் ஆயிரும். ஸோ ரிவர்ஸ் மோடு போட்டு நீங்கள் இப்படி முறுக்குனிங்கன்னா கண்டிப்பாக போகாது. ஃபார்வேர்டில் நீங்கள் முறுக்குனிங்கன்னா 3 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் அசிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது மூலமாக நீங்கள் வண்டி வந்து ஈஸியாக ரிவர்ஸ் வந்து பண்ணிக்கலாம். மறுபடியும் இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்போ நார்மலாக ட்ரைவ் மோட்ஸில் வந்து இருக்குதுன்னு வச்சுக்கலாங்க. ஸோ இந்த மீட்டரில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
பேட்டரி வந்து 62% வந்து இருக்குங்கிறத லெஃப்ட் டாப் கார்னர் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா 6 பாயிண்ட், அதாவது பேட்டரி லெவல்ஸ் வந்து 6 பாயிண்ட்டில் வந்து உங்களுக்கு காட்டும். 6 லெவலில் அதுக்கு கீழே வந்து எவ்வளோ ரேஞ்ச் போகுங்கிறத வந்து காட்டுதுங்க. ஸோ நீட்டாக காட்டுது. 53 கிலோமீட்டர் வந்து போகும், அதாவது 62%க்கு 53 கிலோமீட்டர் வந்து போகுங்கிறத வந்து காட்டுது. அப்புறம் இந்த இடத்துல வந்து பார்க்கலாம் மோடுக்கான ஸ்பேஸு என்ன மோடில் இருக்குன்னா ஈகோ மோடில் இருக்குதுன்னு சொல்லி காட்டுதுங்க. அது பக்கத்தில் வந்து ரெடி, அதாவது வண்டி வந்து இங்கே ரெடியாக ஓட்டலாம் அப்படிங்கிறது. இந்த இடத்துல வந்து நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து நீங்கள் போகிறீங்கிறது இந்த இடத்துல வந்து காட்டுங்க. ஸோ இந்த சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் வந்து இதில் வந்து பார்த்துக்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் ப்ளூடூத்தில் வந்து சுசுகி கனெக்ட் ஆப்பில் வந்து நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா டர்ன் பை டர்ன் நேவிகேஷனும் நீங்கள் வந்து இதில் பார்த்துக்கலாம். ரைட்டு டாப் கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து காட்டுதுங்க. ஸோ இந்த மீட்டரில் வந்து ஓவராலாக எல்லாமே வந்து நீட்டாக பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. சிம்பிளாக இருந்தாலும் எல்லா விஷயமும் வந்து இதில் டிஸ்பிளே ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது இப்போ மோடு வந்து மாற்றி பார்ப்போம். ஸோ மோடுக்கான பட்டன் இந்த கீழே நீங்கள் ரைட் சைடில் பார்க்கலாம். ஸோ மோடுன்னு போட்டிருக்கு, அதை மாற்றினோடனே ரைடு ஏ அப்படிங்கிறத காட்டுது. அதே மோடோட பட்டன் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரைடு பி அப்படிங்கிறது காட்டுது. இப்போ நான் மறுபடியும் மோடு ப்ரெஸ் பண்ணால் ஈகோ போகும், மறுபடியும் மாற்றினீங்கன்னா ரைடு பிக்கு தான் போகும். ஏன்னா ஒன்ஸ் ரைடு ஏவா ரைடு பியான்னு சூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் லாங் ஹோல்டு பண்ணிட்டீங்கன்னா ரைடு ஏ ரைடு பிங்கிற சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து ஈகோ ரைடு ஏ அந்த மாதிரி என்ன இதில் வச்சு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்களோ அதில் தான் வந்து மாறும். இந்த ஈகோங்கிறது வந்து எல்லாத்துக்குமே தெரியும், நல்ல எக்கனாமியாக ஓடும், ரேஞ்சுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிடைக்கும், ரீஜென்ரேஷனும் நல்லா ஹெவியாக ஆகும். ஸோ அது ஈகோ மோடு. இந்த ரைடு ஏ ரைடு பி என்னங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம், இந்த ரைடில் ஏ பிக்கும் வித்தியாசம் வந்து ரீஜென்ரேஷன் தாங்க. ஸோ ரைடு ஏல வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரீஜென்ரேஷன் வந்து நல்லா ஆகும். வண்டி ஆக்சிலேட்டர் கை எடுத்திங்கன்னா நல்லா வண்டி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து அப்படியே பிடிச்சி நிறுத்தும், அதை ரீஜென்ரேஷன் நல்லா ஆகும். இதே ரைட் பியில் வந்து பார்த்திங்கன்னா வீல் வந்து நல்லா ஃப்ரீயாக போகும். ஸோ அது வந்து எதுக்கு இதை கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹில்ஸில் நீங்கள் ஓட்டுறீங்கன்னா மேட்டில் வந்து ஓட்டும் போது ரீஜென்ரேஷன் லெவல் வந்து கம்மியாக இருக்கணும். ஸோ அந்த ரீஜென்ரேஷன் லெவல் கம்மியாக இருந்தால் தான் அடுத்து நீங்கள் மேட்டில் விடும்போது டக்குன்னு வண்டி ஸ்லோவாகாமல் உங்களுக்கு வந்து நார்மலாக அப்படியே போயிட்டே இருக்கும். பவர் கன்சப்ஷன் வந்து ஒரு லீனியராக வந்து மெயின்டைன் ஆகும். இதே ரீஜென்ரேஷன் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து வண்டி வந்து அடிக்கடி நிறுத்திடும் மேட்டில். அப்போ நீங்கள் மறுபடியும் எடுக்கும்போது பவர் கன்சப்ஷன் வந்து ஹெவியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த ரைடு ஏ ரைடு பி வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொன்று அவங்கவுங்களுக்கான ஒரு என்ன சொல்கிறதுங்க ஒரு கஸ்டமைஸ் மாதிரின்னு வச்சுக்கலாம். ரைடு ஏல ரைடு பியில் வைக்கிறது வந்து அவங்களோட விருப்பங்கள். ஸோ இதுதான் வந்து வண்டியில் கொடுத்துருக்க மோட்ஸ், ஈகோ, ரைடு ஏ, ரைடு பி. ஸோ இதுதான் இந்த கிளஸ்டரில் கொடுத்துருக்க மொத்த விஷயங்கள். அது போக இண்டிகேட்டர்ஸ்க்கான இது அப்புறம் ஹை பீம் இதெல்லாமே நீட்டாக பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து 2 ஸ்விட்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேல் ஸ்விட்ச் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து மாறுது பாருங்கள். ஸோ ரேஞ்சுங்கிற இடத்துல மாறிட்டு 50 கிலோவாட் பெர் கிலோமீட்டர் வந்து கன்சப்ஷன் ஆகுதுங்கிற மாதிரி காட்டுது. அதுக்கடுத்து இது வந்து லெவல், நம்ம எந்த அளவுக்கு ஆக்சிலேட்டர் கொடுக்கணும், எவ்வளோ வாட் ஹவர் கிலோமீட்டர் வந்து கன்சப்ஷன் ஆகுதுங்கிற லெவல் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் ரேஞ்சு. ஸோ இந்த 3 விஷயங்கள் வந்து மேல் பட்டனால் மாற்றிக்கலாம். அதுக்கு கீழே ஒரு பட்டன் இருக்குது, அது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 1 ட்ரிப் 2, அப்புறம் எவ்வளோ பேட்டரி அவுட்புட் இருக்குது, அப்புறம் செட்டிங்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓடோமீட்ரு. ஸோ இந்த மாதிரி பேசிக்கான ஒரு விஷயங்கள் மாற்றுறதுக்கு கீழே வந்து இந்த 2 பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மீட்டரை சுற்றி யூஸ் பண்ணியிருக்க பேனல் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெயிண்டடான ஒரு கிரே கலர் ஃபினிஷிங்கில் நல்லா நீட்டாக பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு அவுட்டரில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சொர பிளாஸ்டிக் தான். வண்டியில் யூஸ் பண்ணியிருக்க ஸ்விட்ச் குவாலிட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்லா இருக்குங்க. இந்த ஸ்விட்ச் வந்து பார்த்திங்கன்னா அசாடுக்கான டெடிகேட்டடான ஸ்விட்சஸ்ஸு, மேலே வந்து கில் ஸ்விட்சு, இந்த மோட் ஸ்விட்ச் எல்லாமே நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. லெஃப்ட்டில் நீங்கள் பார்க்கலாம் ஹை பீம், லோ பீம், அப்புறம் பாஸ் லேம்ப்க்கான ஒரு பட்டன் அதுலேயே கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர் ஸ்விட்சும் நல்லாவே இருக்குது. அது போக ஹாரன் ஸ்விட்ச் வந்து இந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா ஸ்விட்சுமே நல்ல குவாலிட்டியாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த சைட் மிரர்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம், குவாலிட்டி நல்லாயிருக்கு. எப்படி இருக்குன்னு ட்ரைவில் வந்து பார்ப்போம். அடுத்தது இப்போ நம்ம ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் எங்கெங்கே இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த வண்டியில் ஃபஸ்ட்டு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் நீங்கள் எங்கே பார்க்கலாம், ஒரு சின்ன பாக்கெட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. மொபைல் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். அது போக சின்ன வண்டி துடைக்கிற துணியை நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ மொபைல் நீங்கள் வைக்கிறதுனால இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா ப்ளூ கலரில் க்ளோ ஆகுது. அதுக்கு வந்து ஒரு ரப்பர் கவர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த பேக்கெட்டுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கீ கொடுத்துருக்காங்க. இந்த கீயை வந்து பார்க்கலாம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லைங்க. இந்த கீ வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இந்த பூட் நீங்கள் ஓப்பன் பண்ணணுன்னா இந்த கீ ஃபாபில் தான் ஓப்பன் பண்ணணும். அது எப்படின்னா நீங்கள் ஒன்று இந்த மாதிரி அன்லாக் பண்ணிவிட்டு வண்டி ஆஃப் ஸ்டேஜில் இருக்கும்போது இப்படி ரிவர்ஸ் பண்ணிங்கன்னா சீட்டு வந்து உங்களுக்கு வந்து இப்படி ஓப்பன் ஆகும். ஸோ உள்ளே நீங்கள் பூட் ஸ்பேஸ் பார்க்கலாம். 14 லிட்டருக்கான பூட் ஸ்பேஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த சீட்டுமே வந்து இப்படியே நின்றுக்கும். ஸோ நீங்கள் இன்னொரு டைம் ரிலீஸ் பண்ணிங்கன்னா ரிலீஸ் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் எடுத்தோடனே ஒரு சவுண்டு கேட்கணும்னு நிறுத்திட்டிங்கன்னா அப்படியே நின்றுக்கும். 2வது சவுண்டில் வந்து ரிலீஸ் ஆகிடும். ஸோ இது வந்து இங்கே இருக்கிற டெக்னாலஜி. இதுக்கு வந்து நீங்கள் வந்து ரிமோட் வந்து பேர் ஆகணும். அது போக வண்டியோட பூட் ஸ்பேஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக சார்ஜிங், போர்ட்டபிள் சார்ஜிங் வந்து நம்ம இதுக்குள்ளே தான் வச்சு கொண்டு போவோம். அந்த மாதிரி சமயத்தில் இப்போ வண்டி வந்து ஃபுல்லாக ட்ரையில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இதை வந்து ஓப்பன் பண்ண முடியாது இல்லைங்க. அதுக்கான ஒரு கீ தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க சீக்ரெட்டாக. ஸோ இதை வந்து நீங்கள் ஒன்ஸ் போட்டுட்டு இப்படி திருப்பிட்டிங்கன்னா பூட்டு வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேனுவலாக வந்து நம்ம பூட்டை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கான ஒரு கீ தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இது வண்டியில் இப்படியே வைக்கக்கூடாது, நம்ம வீட்டில் வந்து சேஃபாக தாங்க வைக்கணும். இப்போ வந்து இது டெமோ வண்டிங்கிறனால அப்படியே விட்டுருக்காங்க. ஸோ அதுக்கான கீ வந்து அந்த இடத்துல இருக்குது. அண்டர் ஸ்ட்ரீட் ஸ்டோரேஜாக வந்து பார்த்திங்கன்னா 14 லிட்டர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இதை தாண்டி வேறு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இந்த வண்டியில் கிடையாது. சார்ஜிங் போர்ட் ஓப்பனிங் வந்து பார்த்திங்கன்னா
இது வந்து எலக்ட்ரிக் லாக்குன்னு தான் சொல்லுவேன். பிகாஸ் நீங்கள் கீழே பேர் பண்ணி வண்டியை சைட் லாக்னு ரிலீஸ் பண்ணி ஆஃப்லேருந்துக்கப்புறம் நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணி இப்படி ரைட்டில் திருப்பினீங்கன்னா தான் லிட்டு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்க்கலாம் சார்ஜிங்க்கான போர்ட்டு. இது வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோடையும் வருது. இப்போ எல்லா சுசுகி ஷோரூம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க. இந்த வண்டி வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் நீங்கள் போட்டிங்கன்னா 2 மணி நேரத்தில் 0 to 100 வந்து ஃபில் ஆகும். இதுவே நீங்கள் 0 to 80 வந்து பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் 12 நிமிஷங்கிறது வந்து இதுக்கான சார்ஜிங் டைம் வந்து எடுத்துக்கும். அதே நீங்கள் போர்ட்டபிள் சார்ஜஸில் போடுறீங்க அப்படின்னா 4.5 மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா 0 to 80. அதே ஃபுல் சார்ஜ் 0 to 100 நீங்கள் ஃபுல்லாக போடுறீங்கன்னா 6 மணி நேரம் 20 நிமிஷங்கிற சார்ஜிங் டைம் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ சார்ஜிங்க்கு ஒரு 6 மணி நேரம் எடுத்துக்கும் இந்த 3 கிலோவாட் பேட்டரி நம்புறதுக்கு. ஸோ LFP பேட்டரி நார்மல் பேட்டரியை விட 4 டைம்ஸ் வந்து பெட்டராக இருக்கும்னு சொல்கிறாங்க. அது போக வந்து மிட் டிரைவ் மோட்டர்லாம் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். வண்டி வந்து பார்த்திங்கன்னா டெய்லி கம்யூட்டருக்கு வந்து நல்லாவே இருக்கும். ஏன்னா 15 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் 5 PS பவரும் ப்ரொடியூஸ் பண்ணும்போது எந்த இடத்துலையுமே அது லேகியாக ஃபீல் ஆகாது அப்படின்னு வந்து சுசுகி தரப்பில் வந்து சொல்கிறாங்க. ஸோ ரேஞ்சுமே வந்து பார்த்திங்கன்னா 95 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து கிளைம் ரேஞ்சாக சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த வண்டியை எடுத்துகிட்டு டேரெக்டாக ரோட்டில் இறக்கி பார்ப்போம் எப்படி இருக்குங்கிறது. வாங்க டிரைவுக்குள்ளே போகலாம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், சுசுகியோட இஆக்ஸஸை ரோட்டில் இருக்கிறதுக்கு முன்னாடி வண்டி ஆன் பண்ணோன்னே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ கீயை வந்து நான் ஜஸ்ட்டு பேர் பண்ணி இங்கே ஸ்டோரேஜில் போட்டேன். ஸோ இங்கே கீ ஃபாபை அந்த இது நாபை திருப்பிட்டேன். ஸோ கீ நாபை திரும்பினோடனே காரில் வர மாதிரியே லோகோ போட்டு சுசுகி அப்படின்னு வருது. ஸோ வண்டி ஆன் பண்ணிடலாங்களா. ஸோ ஆன் பண்ணுறதுக்கு இந்த கில் ஸ்விட்சை வந்து நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு பாருங்கள் புஷ் ஸ்டார்ட் அப்படின்னு வருது. ஸோ அமுத்தினோடனே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மோடு வந்து ரைடு ஏல இருக்குது. நான் ஈகோவுக்கு மாற்றிக்கிட்டேன். ஸோ ஈகோவில் ஃபஸ்ட்டு எப்படி போகுதுங்கிறத பார்க்கலாம். 3, 2, 1 கோ. வாவ், ஆக்சுவலி நான் பிரேக்கு இங்கே பாருங்கள், நான் முறுக்கிட்டு விட்ட உடனே ரீஜென்ரேஷனில் அதுவே வந்து நல்லா ஸ்லோவாகிடுது. ஸோ ஈகோ மோடில் வந்து பார்த்திங்கன்னா ரீஜென்ரேஷன் வந்து நல்லாவே ஆகுது. அதே மாதிரி பவர் இனிஷியல் பவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மந்தமாக அந்த மாதிரிலாம் இல்லைங்க. அதே மாதிரி ரொம்ப ஹெவி ஷார்ப்பாலாம் இல்லை, ஒரு டீசெண்டான லெவலில் இருக்குங்க. ஏன்னா 15 நியூட்டன் மீட்டர் டார்க்கு, அது போக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 5.5 PS பவர். ஒரு நார்மலாக ஒரு 110cc ஓட்டினீங்கன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குங்க. ஸோ ஈஸியாக 50லாம் ரீச் ஆகிடுது. நம்ம மெயின் ரோடு வந்துட்டோம். இந்த ஒரு ஹெவி டிராஃபிக் நீங்கள் பார்க்கலாம். இந்த டிராஃபிக்கில் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம் ஈகோ மோடில். ஈகோ மோட்லேயே நல்லா டீசெண்டாக போகுதுங்க. பார்த்திங்கன்னா அதுலேயும் நம்ம கம்மியாக ஆக்சிலேட்டர் கொடுத்து ஒரு ஸ்பீடை வந்து எக்கனாமியாக ஓட்டணும்னு வைங்க, அந்த க்ரீன் கலர் லைட்டும் மாறிடுது. அதே முறுக்குனிங்கன்னா அப்படியே பவர் ஆயிடுது. ஸோ அந்த நார்மலாக ஆக்சஸ் யூஸ் பண்ணவங்களுக்குலாம் தெரியும், அந்த லைட் வந்து க்ளோவும் பார்த்துருக்கீங்களா. நீங்கள் ஒரு லெவலாக முறுக்கிட்டு ஒரு மாதிரி மெயின்டைன் பண்ணிங்கன்னா க்ரீன் கலர் லைட் வந்துடும். அதான் நீங்கள் எக்கனாமியாக தான் ஓட்டுறீங்க அப்படிங்கிற இண்டிகேஷனுக்காக. ஸோ அதே மாதிரி இதில் வந்து டிஜிட்டல் அந்த TFT டிஸ்பிளேவாக இருந்தாலும் அதுலேயும் அதே மாதிரி அந்த லாங்குவேஜஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நல்லா முறுக்கணுன்னா இதாகிடுது. ஸோ எவ்வளோ டாப் ஸ்பீட் போகுதுங்கிறத பார்ப்போம் இந்த பாடத்தில். எக்கனாமியில் 51 தான் டாப் ஸ்பீட் போகுனாங்க. பட் ஆல்மோஸ்ட் இப்போயே வந்து பார்த்திங்கன்னா 56 மேட்லேயே 56, 57ங்கிற வந்து மேட்லேயே வந்து பார்த்திங்கன்னா புல் ஆகுது. பட் ஆனால் 51 தான் போகும்னாங்க ஆஸ் பர் பேப்பர்ஸ். பட் ஆன் ரோட்டில் ஜாஸ்தியாகவே போகுது. ஸோ நான் ஃபுல்லாக முறுக்கி பிடிச்சிட்டேன். 55 கீழே போகவே இல்லைங்க. நல்ல டார்க் மெயின்டைன் பண்ணி அந்த எக்கனாமியாக இருந்தாலுமே வந்து ரொம்ப டவுன் கிரேடாக இல்லாமல் நல்லா தேவையான பவர் அவுட்புட் டீசெண்டாகவே இருக்குன்னு சொல்லலாம். அது போக இந்த பாலத்தில் ஏற்றுற ஹம்ஸும் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக தூக்கி போடாமல், சஸ்பென்ஷன் வந்து ரொம்ப ஸ்டிஃபர்னு சொல்ல முடியாது, ரொம்ப சாஃப்ட்னு சொல்ல முடியாது, ஒரு நியூட்ரலாக இருக்குது. ஓகே, இறக்கத்தில் எவ்வளோ டாப் ஸ்பீட் போகுதுன்னு பார்ப்போம். என்னங்க இது எக்கனாமிலே வந்து 63 எல்லாம் போகுது, பயங்கரங்க. அதாவது எக்கனாமியாக இருந்தாலும் அந்த பவர் அவுட்புட் அந்த இறக்கமாக இருக்கும் போது நல்லாவே போகுது. எனக்கு தெரிஞ்சு நான் அந்த வண்டியை ஷோரூம்லேருந்து எடுத்துகிட்டு வரும்போது ஒரு டைம் அமுத்தி பார்த்தேன். அப்போது வந்து எனக்கு 59 வரைக்கும் போச்சுங்க சாலிடாக. இந்த மாதிரி மட்டமான ஒரு பிளைன்ஸில் ரோடு ஃப்ரீயாக இருந்துச்சு அந்த இடத்துல. ஸோ அந்தளவுக்கு போச்சு. ரீஜன் நல்லாவே ஆகுதுங்க. ஓகே, யூ-டர்ன் பண்ணி பார்ப்போம். வண்டி பாடி பேலன்சிங் நல்லாயிருக்கு. யூ-டர்ன் பண்ணுறதுக்கு வண்டி பாடி பேலன்சிங்காக நல்லாவே இருக்குங்க. ஒரு மாதிரி ஹார்டராலாம் இல்லை, ரொம்ப ஷார்ட் பாடியோ லென்த் பாடியோ அந்த மாதிரி ஒரு மாதிரி அந்த பாடியோட டைப் வந்து நமக்கு ஃபீல் பண்ண வைக்கல. ஆக்சுவலி இது கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்குது வண்டி, அந்த லென்த் வந்து ஃபீல் பண்ண வைக்கல. பாருங்கள், நான் சொன்னேன் இல்லைங்க 59 போகுன்னு. ஸோ இப்போ பாருங்கள் யாருமே இல்லை. ஸோ 59, 60ங்கிறது வந்து சாலிடாக போகுது எக்கனாமிக் மோட்லேயே. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்து ரைடு ஏ அப்படிங்கிறத வந்து போட்டு பார்ப்போம். இந்த ரைடுங்கிற மோடே வந்து பார்த்திங்கன்னா பவர் மோடுன்னு சொல்லலாம். இதில் ரைடு ஏ அப்படிங்கிற மோடு வந்து பார்த்திங்கன்னா ரீஜென்ரேஷன் அதிகமாக இருக்கும். பட் வண்டியோட டாப் ஸ்பீடு வந்து போகுங்க.
ஸோ யாருமே இல்லை பாடத்தில். ஒரு சும்மா ஜஸ்ட்டு நம்ம இந்த இறக்கத்தில் அமுத்தி பார்ப்போம். ஸோ 71 கிலோமீட்டர் வந்து அவங்க அதிகபட்ச ஸ்பீடாக போகும்னு சொன்னாங்க, அதாவது இந்த ரைடு மோடில். ஸோ 79 லாக்குடுங்க. ஸோ 79க்கு மேலே போகல. ஸோ விட்டவுடனே பார்த்திங்கன்னா நல்லாவே ரீஜென்ரேஷன் ஆகுது. ஸோ நல்லா பிடிக்கிறது எனக்கு ஃபீல் ஆகுது, நல்லா கிராம்ப் பண்ணுது. இப்போ நான் வந்து நிறுத்திட்டு ரைடு பி எப்படி இருக்குங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். ஏன்னா அடுத்தது இன்னொரு பிரிட்ஜ் வருது. ஸோ அதில் நம்ம ஃப்ரீயாக இருந்தால் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ நல்லாவே ரீஜென்ரேஷன் வந்து ஆகுது. அடுத்தது ரைடு பி. அதுக்கு வந்து நீங்கள் லாங் ஹோல்டு வந்து பண்ணி பிடிக்கணும் இந்த மோடு பட்டனை. அப்புறம் இப்போ மாற்றினீங்க ஈகோ இல்லைனா ரைடு பி. அதான் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி ரைடு ஏ செட் பண்ணுறீங்களா ரைட் பி செட் பண்ணுறீங்களாங்கிறது தான் முக்கியம். அந்த ஒன் செட் பண்ணிட்டீங்கன்னா ஈகோக்கு அடுத்தது அந்த மோடு மட்டும்தான் வரும். இப்போ பார்த்தீங்களா ரைடு ஏவே வராது. ஸோ நான் இப்போ ரைட் பி செட் பண்ணிட்டேன். இப்போ ரம் தம்பி பார்க்குறேன். இனிஷியல் பவர் நல்லாவே இருக்குங்க. அந்த ஈகோக்கும் இந்த ரைடு மோடுக்கும் ஒரு சின்ன ஸ்லைட்லி ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது அந்த பவர் அவுட் புட்டு. ஸோ டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த 60 கிலோமீட்டர் ஸ்பீடை வந்து பிடிச்சிருது, ஈகோவை கிராஸ் பண்ணிடுது. வாவ், நல்லா இருக்குங்க, டீசெண்டாக இருக்குது. அதாவது ஒரு அண்டர் பவர்னு சொல்லவே முடியாது. ஸோ அந்த மோட்டரோட பவர் அவுட்புட் வந்து நல்லாவே இருக்குது. இது வந்து ஒரு பெல்ட் டிரைவாக இருந்தாலும் நல்லா க்ளோஸ் பண்ணி கொடுத்தாங்காட்டி இந்த பெல்ட்டோட சவுண்டே இல்லைங்க. ஸோ பெல்ட்டோட சவுண்டே வந்து எனக்கு வந்து சுத்தமாக கேட்கல. இந்த நார்மலாக இந்த மித்த பிராண்ட்ஸில் பெல்ட் டிரைவ் இருக்கிற பிராண்ட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சவுண்டு கேட்கும். பட் இதில் சுத்தமாக சவுண்டே கேட்கலைங்க. எனக்கு நார்மலாக இந்த ஹப்பு மோட்டர்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படிங்க சத்தமே இருக்காது, சேம் அதே மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் இது மிட் டிரைவ் மோட்டர், பெல்ட் மோட்டர். ஒரு மேட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அசால்ட்டாக 76 75லாம் ஏறுது. பட் ஆனால் அவங்க கிளைம் பண்ணதே 71 கிலோமீட்டர் டாப் ஸ்பீடு தான். பட் ரியல் டைமில் 75 வரைக்குமே போகுது. இந்த ஸ்கூட்டருக்கு இந்த ஸ்பீடுங்கிறது ஒரு சூப்பரான ஒரு ஸ்பீடுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா போதுங்க, 12 இன்ச் வீல் தான் 2 ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்கூட்ரு அப்படிங்கும் போது அதோட மேக்ஸிமம் ஸ்பீடாக ஒரு 80 வரைக்கும், அவ்வளோதான். அதுவே நம்ம போக மாட்டோம். ஒரு 70ங்கிறது வந்து ஆவரேஜாக கொடுத்தாலே போதும். பட் இவங்க 75 ஆவரேஜாக கொடுத்துருக்காங்க. தட்ஸ் குட். ஸோ பாலத்தில் இந்த ஹம்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு பெருசாக தூக்கி போடவே இல்லை. ஸோ நான் சொன்ன மாதிரி 79க்கு மேலே வந்து வண்டி வந்து லாக். அதுக்கு மேலே நீங்கள் இறக்கத்திலே விட்டிங்கனாலும் வண்டி வந்து போகாது. அதுவே பார்த்திங்கன்னா நான் முறுக்கிட்டே இருந்தாலுமே ரீஜென் தான் ஆகுது. நீங்கள் பார்க்கலாம் ரைடு பியில் வந்து ரீஜென்ரேஷன் ரொம்ப கம்மியாக தான் ஆகுது. ரைடு ஏ அளவுக்கு நல்லா ஒரு அக்ரெசிவாக இல்லை. சின்ன ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டீசெண்டாக இருக்குது. ஓகே, சிக்னல் போட்டாங்க. இப்போ பிரேக் பிடிக்கலாம். ஸோ பிரேக் வந்து நல்லாவே இருக்குங்க. அதாவது ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க்கு கொடுத்துருக்காங்க, ரியரில் வந்து ட்ரம்மு தான் கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணியிருக்க டெக்னாலஜின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து சிபிஎஸ் டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏபிஎஸ் அளவுக்கு இருக்காது, பட் சிபிஎஸ் ஓகே ஃபைன். பிகாஸ் இது ஒரு சின்ன ஸ்கூட்டர் தான் அப்படிங்கும் போது ஓகே தாங்க. எனிஹோ, பட் ஆனால் இந்த ஸ்பீடுக்கு இந்த 70 கிலோமீட்டர் ஸ்பீட் அளவுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்க்கு ஒரு ட்ரம் இருந்தாலே மேனேஜபிள் தான். ஸோ மேனேஜபிள் தாங்க. இந்த மாதிரி டிராஃபிக்குள்ளே வந்து நீங்கள் இந்த வண்டி ஓட்டுறீங்கன்னா ஒரு சின்ன ஷார்ட்டான பாடிங்கிறனால, ஐ மீன் வித்தை நான் சொல்கிறேன், லென்த் ரீதியாக கொஞ்சம் நல்லாவே இருக்குது. சைடில் வந்து பார்த்திங்கன்னா வண்டியோட வித்து வந்து ஷார்ட் பாடி தான் கொஞ்சம். ஸோ அதனால் ஈஸியாக இருக்குங்க ஓட்டுறதுக்கு. ஹேண்ட்லிங்க்கு நல்லாவே இருக்குது. அதுபோக இந்த மீட்டரில் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கிளியராக தெரியுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்க்கலாம் நீங்கள் டிராஃபிக் ஆரம்பிச்சிடுச்சு. ஓகேங்களா, வண்டி வந்து ஒவ்வொரு மோட்லேயும் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ பிரேக்கிங்கும் சிபிஎஸ் தான் கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் நல்லாவே இருக்குது. வாங்க இந்த வண்டியோட ஒரு சம்மரி பார்த்துடலாங்க. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், சுசுக்கியோட ஆக்சஸ் ரோட்டில் இறக்கி பார்த்தோம். எப்படி போச்சுங்கிறது நீங்களே பார்த்துருப்பீங்க. ஈகோ மோடில் டீசெண்டாக இருக்குன்னு சொல்லலாம். அதாவது சிட்டிக்கு தேவையான அளவு பவர் இருக்குங்க. ஏன்னா 51 கிலோமீட்டர் டாப் ஸ்பீட் போகும்னு சொல்கிறாங்க. பட் 59 கிலோமீட்டர் வரைக்குமே வண்டி வந்து போகுது. அதே மாதிரி நார்மலாக ரைடு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பவர் மோடுன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா ரைடு ஏ ரைடு பி 2 கொடுத்துருந்தாங்க. அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸுங்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரீஜென்ரேஷன் வந்து ஆகிறது, அதாவது ரீஜென்ரேஷன் வேணுமா வேணாமாங்கிற ரைடு ஏ ரைடு பியை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அந்த ரைடுங்கிறது வந்து பவர் மோடு மாதிரி ஆக்ட் ஆகுது. டாப் ஸ்பீடாக 71 போகும்னாங்க. பட் 79 வரைக்குமே வண்டி வந்து நல்லா புஷ் பண்ணிட்டு போதுங்களா. பவர் வந்து 5.5 PS பவர், அதாவது மோர் தென் எனஃப். ஏன்னா இந்த வண்டி எடுத்து நம்ம சிட்டிக்குள்ளே டெய்லி கம்யூட்டர் தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதாவது சிட்டிக்குள்ளே வேலைக்கு போகிறதுக்கு வரதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கூட்டிலாம் அதுக்கு தான். அதுக்கான தேவையான பவர் அவுட்புட் வந்து இருக்குது. டார்க்குமே நல்லாவே இருக்குது. 3 கிலோவாட் பேட்டரியா அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். பட் இது வந்து பார்த்திங்கன்னா LFP பேட்டரி கொடுத்துருக்காங்க. நார்மல் பேட்டரியை விட 4 டைம்ஸ் வந்து பெட்டராக இருக்குங்கிறது சுசுகி டைப்பில் வந்து சொல்கிறாங்க.
ஸோ அதுவும் இல்லாமல் சார்ஜிங் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ எமர்ஜென்சிக்கு நம்ம சுசுகி ஷோரூம் நியரில் இருந்துச்சுன்னா நம்ம போட்டோன்னா ஒரு மணி நேரம் 12 நிமிஷத்தில் வந்து ஃபில் ஆகிடும். நார்மலாக நம்ம வீட்டில் 0 to 80 வந்து ஒரு 4 ஹவர்ஸில் வந்து ஃபில் ஆகும்னு நம்ம சொல்லலாங்க. ஸோ பவர் அவுட்புட் வந்து டீசெண்டாக இருந்துச்சு நம்ம சொல்லலாம். ஸோ ரேஞ்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா 95 கிலோமீட்டர் வந்து போகும்னு சொல்லி கம்பெனி சைடில் சொல்கிறாங்க. பட் ரியல் டைமில் எனக்கு தெரிஞ்சு ஈக்குவலெல்லாம் ஓட்டிங்கன்னா ஒரு 80ங்கிறத எடுக்கலாம். சிட்டிக்குள்ளே ஓட்டும் போது அவங்க சொன்ன ரேஞ்சை வந்து கிட்டத்தட்ட நம்ம அச்சீவ் பண்ண முடியும். பட் ஒரு ஓப்பனான ஒரு ஹைவேஸ் இல்லை ஒரு பிளைன் ரோட்டில் ஓட்டுறீங்கன்னா ஆப்வியஸாக இந்த வண்டி மட்டும் இல்லை, எந்த ஈவி பைக்காக இருந்தாலும் அந்த 70 to 80 தான் கிடைக்கும். அதாவது இதுலேருந்து நீங்கள் 20 கிலோமீட்டர் வந்து மைனஸ் பண்ணிக்கணும். 95னா ஒரு மைனஸ் பண்ணி 75ங்கிறது வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக வந்து போகுங்கிறத வந்து வச்சுக்கலாம். இந்த வண்டின்ட்டு இல்லை, எந்த வண்டியுமே ஐசி இன்ஜினாமே இருந்தாலுமே டிபெண்ட்ஸ் ஆன் டிரைவிங். இதுதான் மெயினான விஷயங்க. ஏன்னா ஒருத்தர் ஓட்டும் போது நிறைய ரேஞ்ச் கிடைக்கும், இன்னொருத்தர் ஓட்டும் போது கிடைக்காது. ஏன்னா பிகாஸ் இந்த டிரைவிங்கில் ஏதோ சின்ன வேரியேஷன்ஸ் இருக்கலாம். ஸோ இதுதான் சுசுகி இஎக்ஸஸோட ஓவரால் கருத்தாக இருக்குது. இந்த வண்டியோட எக்ஸ்ஷோரூம் வந்து பார்த்தீங்கன்னா 1,92,000 வந்து அவங்க கோட் பண்ணுறாங்க. எக்ஸாக்டான எக்ஸ்ஷோரூம் வந்து நீங்கள் வந்து மேலே பார்க்கலாம். இந்த வண்டிக்கு வாரண்ட்டி எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 years ஆர் 30,000 ஸ்டாண்டர்டாக வந்து வாரண்ட்டி வந்துருதுங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 4 years ஆர் 50,000 வந்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா 7 years ஆர் 80,000ங்கிற வாரண்ட்டி வந்து நீங்கள் அந்த வண்டிக்கு வந்து எடுத்துக்க முடியும். 4 கலர் ஆப்ஷனில் வந்து வருதுங்க. இவங்க சுசுகி சைடில் ஒரு சூப்பரான ஆப்ஷன் வந்து இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பைபேக் ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து விட்டுருக்காங்க. அது போக லாயல்ட்டி போனஸ், அதான் நீங்கள் ஆல்ரெடி வந்து ஒரு சுசுகி வண்டி வந்து ஐசி இன்ஜினில் யூஸ் பண்ணுறீங்க, இதை வந்து அடிஷ்னலாக வாங்குறீங்கன்னா அப் டு 10,000 வரைக்குமே வந்து இதுக்கு வந்து ஆஃபர்ஸ் வந்து சுசுகி தரப்பில் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்டெண்ட் வாரண்ட்டி போட்டிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பைபேக் அப்படிங்கிற ஒரு பிளான் வந்து இருக்குது. அது வேணா ஏதோ சம்திங் ஒரு 5,000 என்னமோ வருது. அதோட எக்ஸாக்டான டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து அப்டேட் பண்ணுறேன். அது போட்டுட்டிங்கன்னா என்னென்னா 3 வருஷம் கழிச்சு உங்கள் வண்டியை வந்து நீங்கள் திருப்பி சேல் பண்ணுறாங்கன்னா 60% ஆஃப் எக்ஸ்ஷோரூம் காஸ்ட்டுக்கு வந்து அவங்களே வந்து பைபேக் பண்ணிப்பாங்க. உங்களுக்கு வந்து அந்த ஒரு ரீசேல் வேல்யூன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஷார்ட் பீரியடில் நிறைய கொஞ்சம் யூஸ் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வண்டி சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருப்பீங்க அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த பிளான்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் நீங்கள் போட்ட காசு வந்து பெரிய லெவலில் லாஸ் ஆகாமல் வந்து சுசுகி சைடில் வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இன்றைக்கி நமக்கு ரிவ்யூக்கு இந்த வண்டி கொடுத்தது ஸ்ரீ அருண் சுசுகி கோயம்புத்தூர். அவங்களோட பிரான்ச்சஸ் வந்து எங்கெங்கே இருக்குன்னு சொல்லி நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். அவங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். சப்ஸ்கிரைப் ஆகிய உங்களுக்கும் நன்றிகள். ஸோ வண்டியை பற்றி இருக்கிற ஓவரால் கருத்துக்கள் வந்து எப்படி இருக்குங்கிற மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. மேலும் அடுத்து சூப்பரான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அப்பா என்ன வெயில்!